வணக்கம் ஜெயன். இன்றைக்கி அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு, அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு அப்டேட் பார்க்க போகிறோம். ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவுடைய இராணுவ பட்ஜெட் அப்படின்றது கிட்டத்தட்ட $90 பில்லியன், ஆல்மோஸ்ட் $1 ட்ரில்லியன். இப்போ அந்த பட்ஜெட்டை 50% அதிகரித்து $1.5 ட்ரில்லியன் இராணுவ பட்ஜெட்டை நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவுடைய வரலாற்றிலே இவன் உலகப்போர் 1-2 காலகட்டங்களில் கூட 50% ஒரே நேரத்தில் பாதுகாப்புத்துறையோட இராணுவ பட்ஜெட்டை அதிகரிச்சது அப்படின்றது சரித்திரத்திலே கிடையாது. 2026 ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இது அறிவிச்சிருக்கிறது அப்படின்றது மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்குது. ஏன்னா இருக்கிறதுலே அதிகமாக இராணுவத்துக்கு செலவு பண்ணுறது அப்படின்றது அமெரிக்கா, $1 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட $90 பில்லியன். இந்தியா பார்த்திங்கன்னா $73 மில்லியன் தான். சைனா அவங்களோட 1/3 தான். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 4 நாடுகள் 5 நாடுகள் சேர்ந்து செலவு பண்ணுறத மொத்தமாக கணக்கெடுத்து இந்த பக்கம் வச்சாலும் தராசு பேலன்ஸ் ஆகாது. அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட் ஏற்கனவே அதிகமாக அமெரிக்கா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை 50% அதிகரித்து $1.5 ட்ரில்லியன் அளவுக்கான டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொண்டு வரத்துக்கான அவசியம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மிலிட்ரி ஸ்பெண்டிங் கிடையாது, இது ஒரு மல்டி ஃப்ரண்ட் ரீபொசிஷனிங். இப்போ அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, உக்ரைன் ரஷ்யாவுடைய போர், அதன் பிறகு பார்த்திங்கன்னா சைனாவுடைய தென் சீன கடல் பகுதிகளில், கிழக்கு சீன கடல் பகுதிகளில், மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், பங்களாதேஷில் பல தீவுகளில் கிட்டத்தட்ட 750 மிலிட்ரி பேஸஸை உலகம் முழுக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாடு தான் அமெரிக்கா. இப்போது இந்த இடத்துல 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. இந்த 3 பில்லர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த 3 தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி டாமினன்ஸ். அமெரிக்கா பொருளாதாரத்தில் நம்பர் 1 அப்படின்றதெல்லாம் விட, தொழில்நுட்பத்தில் நம்பர் 1 அப்படின்றத விட, இராணுவத்தில் நம்பர் 1 இருக்கணும், பார்த்தா பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ அவங்க கிளியர் கட்டாக அந்த ட்ரீம் மிலிட்ரி, ஒரு கனவு இராணுவம் அப்படின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த $500 பில்லியன் இவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறது 50% அதிகரிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட $1.5 ட்ரில்லியன் 2027 அப்படின்றது வரும். அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே, ஏன் உலக வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய நிதி அதிகரிப்பு அப்படின்றது இதுதான் முதல் முறையாக நடக்குது. பட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்தியா, சைனா, மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகள் மேலே நான் வரி விதிச்சிருக்கேன், அந்த வரியிலேருந்து ஃபண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. பட் அந்த வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாகரேட்டடாக இருக்குது. ஏன்னா 200-300 பில்லியன் அளவுக்கு தான் வரும். இவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறது $500 பில்லியன் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய நேஷ்னல் டெட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு $6 ட்ரில்லியன், அதாவது இந்திய பொருளாதாரத்தை விட 1.5 மடங்கு பணம் அப்படின்றது, கடன் அப்படின்றது அமெரிக்காவுக்கு இயர் ஆன் இயர் ஆட் ஆகிக்கிட்டே போகும். அப்போது இது எதை நோக்கி போகுது அப்படின்றத ஒரு மிக முக்கியமான கேள்வி இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம மிக முக்கியமாக பார்க்குறோம். இப்போ கிரீன்லாண்டை அவங்க குறி வச்சுருக்காங்க. கிரீன்லாண்டில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட், லித்தியம், கிராஃபைட், இந்த கனிம வளங்கள் அப்படின்றது இருக்குது. இதில் 90% அப்படின்றது சைனா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது கனிம வளங்கள் சைனாட்ட கிடையாது, பட் அதை எடுத்து அதை சுத்திகரித்து ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து மினரல்ஸை எடுக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை 90% அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் இந்த பகுதிகளில் நம்ம அதை பற்றி தனியாக இன்னொரு நாள் பேசலாம், அதை பற்றி இன்னொரு காலநிலையில் பேசுவோம். பட் ஜென்ரல் புரிதலுக்காக சொல்கிறேன், ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டிகள், பனிமலைகள் இப்போ உருகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இது நாள் வரை இல்லாமல் நேவிகேஷனல் ரூட் அப்படின்றது ஓப்பன் ஆகுது. இப்போது பூமியை நம்ம மேல் கீழ் அப்படின்னு வடக்கு தெற்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் ரூட்ஸ் எல்லாமே வார்ம் வாட்டரில் தான் இருக்குது. இப்போ தான் ஒரு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல கிரீன்லாந்து, ஐஸ்லாண்ட், யூகேவுடைய மேரிடைம் காரிடர், கிரீன்லாண்ட்லேருந்து ஐஸ்லாண்ட் தாண்டி யூகேக்கு வரக்கூடிய மேரிடைம் காரிடர். இந்த இடத்துல இது நம்ம GIUK கேப் அப்படின்னு அமெரிக்கா பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா 3 விஷயத்தை பண்ணுறாங்க. ஒன்று, அஃபென்சிவாக தாக்குதல் நடத்துறதுக்கான, எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்துறதுக்கான இராணுவ தளங்கள், குறிப்பாக ஆர்டிக் பகுதிகளில். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மாற்றுறது, கவுக்கிறது, அவங்களுக்கு தேவையான இதுகளை பண்ணுறது. பிறகு இராணுவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது 3த்துக்குமே சேர்த்து தான் இந்த $500 மில்லியன் அளவுக்கான பணத்தை இவங்க எக்ஸ்ட்ராவாக இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்றது அவங்க இராணுவம் கிடையாது, டாரிஃப், இறக்குமதி வரி.
இந்த இறக்குமதி வரி அப்படின்றது வருவாய்க்காக பண்ணுறது கிடையாது, இது ஒரு கொஹெசிவ் டூல் அப்படின்றது உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சாதிக்கணும். இப்போ இந்தியாவை கழுத்தை நெருக்கணும் அப்படின்னா உடனடியாக ஒரு வரி விதிப்பத்தை விதித்து இந்தியாவை வழிக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறது, சைனாவை வழிக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறது. ஸோ இதை வந்து அவங்க கிளியர் கட்டாக ஒரு லீவரேஜ் எடுக்கிறாங்க. பட் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகைப்பான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவால் இது வரைக்கும் அதிகமாக ட்ரம்ப் வந்த பிறகு பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுடைய கூட்டாளிகள் நாட்டோ நாடுகள், டென்மார்க்கு, கனடா, இந்த மாதிரி நாட்டோ அலையன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரீட்டி அலைஸ். அதன் பிறகு நண்பர்களாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகள். இப்போது இந்த இடத்துல வெனிசுலா மேலே கை வச்சுட்டு பிறகு இதை வந்து கொண்டு வர்றது, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நான் தான் இங்கே ஹெகிமோனிஸ்ட், நம்பர் 1 நான் தான் இங்கே, நாட்டாமல் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கும், உலகத்தோடைய பவர் என்கிட்ட இருக்குது, இதை மீறினா நாங்கள் இராணுவத்தை நடவடிக்கை எடுப்போம், இராணுவத்தை பயன்படுத்துவோம், ப்ரூட் மிலிட்ரி ஃபோர்ஸை பயன்படுத்துவோம் அப்படின்றதான் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய செய்தி. இப்போது சைனாக்கு இதில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மெசேஜ் இருக்குது. இந்த ஆர்டிக் பகுதிகளில் குறிப்பாக கிரீன்லேண்டில் பார்த்தீங்கன்னா சில மைனிங் கம்பெனிஸ், சில சைனா நிறுவனங்கள் ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாவோடைய இந்த போலார் சில்க் ரூட், அதாவது சைனாவிலிருந்து ஆர்டிக் பகுதி ரஷ்யா வழியாக இங்கே அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த போலார் சில்க் ரூட்டில் இனிமே நீ யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இது என்னோட ஆளுமை கீழ் இருக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா கோல்டன் டோம், சைனா மற்றும் ரஷ்யாவிலேருந்து நாளைக்கு பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளோ சூப்பர்சானிக் ரக ஏவுகணைகளோ ஹைப்பர்சானிக் ரக ஏவுகணைகளோ வந்தால் அதை தடுக்கிறதுக்கு கிரீன்லேண்டில் ஒரு மிலிட்ரி பேஸ் தேவை. அது தவிர அமெரிக்க நகரங்களை காக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தேவை. இதுக்கே $3 trillion, 3 ட்ரில்லியன் இந்திய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 3/4 பங்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தாய்வானை ஒரு வேளை சைனா தாக்குனா அதற்கான இராணுவ நடவடிக்கைகள் என்ன? ஏன்னா சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட 70% கேப் இருக்குது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கில். அமெரிக்கா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது 50% அதிகரிக்கும் பொழுது சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள கேப் அப்படின்றது இன்னமும் அதிகமாகுது. இது சைனாவை 100 முறை யோசிக்க வைக்கும் தாய்வானை போய் தாக்கிறதுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தென்சீனா கடல் பகுதிகளில் அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் குவாட் இல்லாமல் வியட்நாம், பிலிப்பைன்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகள், அவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போது சப்ளை செயின், இப்போ சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, வியட்நாமோட ஏற்றுமதி பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட உற்பத்திக்கும் அவங்களோட ஏற்றுமதி வளர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லை. பேசிக்கலாக அங்கே என்ன நடக்குதுன்னா, சைனாலேருந்து வியட்நாம் வந்து வியட்நாம்லேருந்து அமெரிக்கா போகுது, அது மேட் இன் சைனா தான் வியட்நாம் வழியாக கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சைனாக்கும், அதாவது கிட்டத்தட்ட சைனாவோடைய ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 trillion. $1 trillion சைனா அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க, இறக்குமதி கம்மியாக செய்கிறாங்க. உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு ட்ரேட் இம்பேலன்ஸை சரித்திரம் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த இடத்துல இவங்களையும் கிளியர் கட்டாக இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ இவ்வளோ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இருக்கும்போது இந்த ஆயுதங்கள் எல்லாமே சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கோ இல்லை காட்சிக்கு பொருளாக வைக்கிறதுக்கோ கிடையாது, நிச்சயமாக யுத்தங்கள் தான். இப்போது 60%க்கும் அதிகமாக ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்கள் இருக்கக்கூடிய யுத்தங்கள் என்னென்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன், புத்தின் இதில் இறங்கி வரல அப்படின்ற போது 2026 முழுக்க இந்த யுத்தம் போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. 2027-28 தாய்வான் சைனாவுடைய யுத்தம் ஒருவேளை அமெரிக்கா நெருக்கிறதுக்கோ இல்லை சைனா முன்னெடுத்து இந்த யுத்தத்தை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இஸ்ரேல் மற்றும் காசா, இந்த இஸ்ரேலோடைய எதிரி நாடுகளாக இருக்கக்கூடிய எமென் மற்றும் ஈரான் போன்ற நாடுகள், இவங்க மேலே இருக்கக்கூடிய யுத்தம் அப்படின்றது அதிகமாக இருக்குது இவங்களுக்கு இடையே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான். இதுதான் இந்த வருடம் அடுத்த 2 வருடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தங்கள். இது எல்லா இடத்துலையுமே அமெரிக்கா நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்வால்வ் ஆவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனா இப்போ பண்ண ஜஸ்டிஸ் மிஷன் 2025 தாய்வானை ஒட்டி நடத்தக்கூடிய போர் ஒத்திகை கிட்டத்தட்ட தாய்வானோட எனர்ஜி சப்ளையை கட் பண்ணுறதுக்கான அந்த போர் யுக்திகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு தடுக்கிறதுக்கான போர் யுக்திகள், வியட்நாம் நம்ம தாய்வானுக்கு உள்ளே வரக்கூடிய உணவை தடுக்கிறதுக்கான போர் ஒத்திகை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி வளைச்சி யுத்தம் செய்யாமல் சுற்றி வளைச்சி அவங்கள கட் ஆஃப் பண்ணுறது. ஏன்னா ஒரு தீவு நாடு, இந்த இடத்துல ஒரு கைனெட்டிக் பிளாக்கேடை இவங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி சைனாவோட போர் ஒத்திகை அமெரிக்காவை 1 முறைக்கு 100 முறை இப்போ யோசிக்க வச்சுருக்கு. இப்போது அடுத்தது கம்மியான வாய்ப்புள்ள யுத்தங்கள் ஆனாலும் வரத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் நாட்டோக்கும். இந்த நாட்டோவில் அமெரிக்கா இருக்காது. பேசிக்கலாக ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குமான ஒரு யுத்தம் வரத்துக்கான வாய்ப்பும்,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இல்லை வடகொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள ஒரு யுத்தம் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானில் காஷ்மீரை மையப்படுத்தி, அதாவது பிஓகே மையப்படுத்தி இந்தியா 2027 ஒரு யுத்தம் துவங்கிறதுக்கான வாய்ப்பும் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஜெர்மனியோட இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா இஸ் கீப்பிங் வார் ஆப்ஷன் ஓப்பன் பை 2029. 2029 ரஷ்யாவோட எல்லையில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளான போலாந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகள், பிறகு ஜெர்மனி, இந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்த ஒரு போர் நடத்துறதுக்கு 2029க்கு ரஷ்யா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். என்னன்னா, இப்போ ஐரோப்பிய நாடுகள் கடைசியாக சந்தித்த யுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவங்க ராணுவம் பல இடங்களில் போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு உதவி, அது வேற விஷயம். ஒரு 5000 வீரர்களுக்கு மேலே போனது கிடையாது. ஒரு பக்கம் பேட்டில் ஹார்டன்ட் போர் அனுபவம் உள்ள ரஷ்யா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போரே சந்திக்காத ஐரோப்பிய நாடுகள். இது ஒரு டேஞ்சரஸான ஃப்ளாஷ் பாயிண்டில் வரதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனா ஜப்பான் யுத்தம் ரொம்ப லோ ப்ராபபிலிட்டி. சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் மீண்டும் வருது. துருக்கி மற்றும் அமெரிக்காவுடைய கன்ஃபரன்டேஷன், இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு இப்போதைக்கு நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் மற்றும் கொலம்பியா மற்றும் வெனிசுலாவுக்கும் நிறைய பார்டர் கிரைசிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சைனா என்ன பண்ணுவாங்க? இப்போ அமெரிக்கா குறி வைக்கிற ஃபஸ்ட்டு ப்ரைமரி டார்கெட் வந்து சைனா. இதில் இந்தியாவோ ரஷ்யாவோ கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க குறி வைக்கிறது சைனா, ரெண்டாவது அடுத்த ரஷ்யாவோட அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள். இப்போ 50% இவங்க இன்க்ரீஸ் பண்ண முடியுமா சைனா டிஃபென்ஸ் பட்ஜெட்டை? கண்டிப்பாக பண்ண முடியாது. 10-15% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க அட்வான்ஸ் சிஸ்டத்தை நோக்கி ஏற்கனவே போயிருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்ஸு, அடுத்த ஜென்ரேஷன் ஆள் இல்லாத சப்மெரின்ஸு, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய வார்ஃபேர் அப்படின்றது. இப்போ தான் இந்தியாவுடைய பிக்சர் உள்ளே வருது. சைனா நம்மளை விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்க சைனா இன்னும் 15% அந்த பேஸ்லேருந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்ற போது இந்தியாவுக்கு வேறு வழி கிடையாது. 5% டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்றது செலவு பண்ணியாக வேண்டிய கட்டாயம் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு இந்தியாவுக்கு இருக்குது. இப்போ இந்த 5% எங்கேருந்து வரும்? ஸோ கவர்மெண்ட் பல இடங்களில் கட் பண்ணிவிட்டு இங்கே வரதுக்கான வேலைகள் நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நம்ம யூகமாக சொல்லலை, அனாலிசிஸாக சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய ஷி ஜின்பிங்கோடைய அம்பிஷன் 2027 தாய்வானை கைப்பற்றி அதை மீண்டும் சைனாவோடு இணைக்கணும், ஒன் சைனா அப்படின்றது. இந்த இடத்துல இவங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா இன்னொரு 3 வருடம் கடந்துச்சுன்னா சைனாவால் தாய்வானை நெருங்கவே முடியாது. ஸோ தாய்வானோடைய அந்த கிளாக் அப்படின்றது அமெரிக்கா கிளிக் ஆகிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? சைனா கிளிக் ஆகிட்டு இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். இவங்க கிரே ஜோன் வார்ஃபேரை ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. கிட்ட போகிறது, 2 அடி போயிட்டு அப்புறம் 1 அடி பின்னாடி வர்றது, கோஸ்ட் கார்டை வச்சு இது பண்ணுறது, செயற்கை தீவுகளை கட்டுறது, வம்படிக்கு போகிறது, கல் எடுத்து அறிகிறது, இதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் சைனா ரொம்ப நாள் பண்ண முடியாது. சைனா ஒரு காமெடி நாடாக போயிடும். ஸோ அந்த இடத்துல சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டைலமா, தாய்வானை இப்போ தாக்க முடியாட்டி எப்பயுமே பண்ண முடியாது. அப்போ இந்த யுத்தத்துக்கு போகிறதா வேணாமா அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நமக்கு எந்த ஒரு நாடு இந்தியாவை மிரட்டணும் அப்படின்னா அது பாகிஸ்தானை வச்சு தான். அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை ஒரு ப்ராக்ஸி வார ஒரு முழு யுத்தத்தையே கொண்டு வருது. ஸோ எல்லாருமே ரஷ்யா உட்பட அமெரிக்கா, சைனா, ரஷ்யா எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரச்சனை அளவுக்கு மீறி போகக்கூடாது. பாகிஸ்தானோட புது கூட்டாளி பங்களாதேஷ் அப்படின்ற போது இந்தியாவுக்கும் ஒரு கட்டாயம் வருது. ஒரு யுத்தத்தை ப்ரீஎம் பண்ணி இந்தியா எப்படி ரஷ்யா துவக்கினாங்களோ இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷோட மிலிட்ரி அலையன்ஸ்லாம் உருவாக விடாமல் அதற்கு நுனிலே கிளறியணும் அப்படின்ற போது இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் அவசியமாக தேவைப்படுது. பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக் டீகப்ளிங் மிகப்பெரிய லெவலில் நடக்க போகுது இப்போ ட்ரம்ப்போட இந்த அறிவிப்புக்கு பிறகு. ஏன்னா இப்போது ரஷ்யாவுடைய ஒரு ஆயில் டேங்கரை அமெரிக்கா கைப்பற்றினதை பார்த்தோம். பதிலுக்கு புத்தின் வந்து அமெரிக்காவுடைய கப்பல்களை நாங்கள் முறியடிப்போம். இது எல்லாமே இராணுவ கப்பல்கள் கிடையாது, இது போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து மற்றும் கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடிய கப்பல்கள். ஸோ இது ஃப்ரீ ஃபார் ஆல் வேர்ல்டு ஆகிடுச்சு. ஐநாவோ இல்லை ஒரு அமைப்போ கட்டுப்படுத்தக்கூடிய சர்வதேச நீதிமன்றம் இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இப்போது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? எப்பப்பெல்லாம் ஒரு கிரைசிஸ் வருதோ அந்த இடத்துல எப்பயுமே ஒரு வாய்ப்பும் இருக்கும், வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய
இந்தோ பசிபிக் அலையன்ஸோடைய தலைமை பொறுப்பை இந்தியா தான் இயக்கணும். நம்ம இன்னும் நிறையா தயக்கம் இருக்குது. இந்தோனேஷியா, பிலிப்பைன், வியட்நாம் போன்ற, இலங்கை போன்ற புது நாடுகள் வந்து உள்ளே வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாடு அமெரிக்கா கொஞ்சம் ஒதுங்கினா கூட இந்தியா லீட் பண்ணும். அமெரிக்கா வந்து செகண்ட் பொசிஷன் இருந்து கூட இந்த இடத்துல கைட் பண்ணலாம், குவாடில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் குவாடோடைய தலைமை அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமானது. இந்தியாவுடைய ஆளுமை இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து மிக முக்கியமாக பார்க்கணும். இந்தியா மற்றும் ரஷ்யா, இந்தியா மற்றும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இன்னும் 10 மடங்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மிலிட்ரி டெக்னாலஜிஸை இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பைபாஸ் பண்ணி கொண்டு வர வேண்டிய அவசியமும் இந்தியாவுக்கு இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 விஷயந்தான். நம்மளுடைய மிசைல் கேப்பபிலிட்டி இன்னும் அதிகமாகணும். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு தடுப்பு இன்னும் அதிகமாகணும். நம்மளுடைய சைபர் டிஃபென்ஸ் இன்னும் அதிகமாகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் எஸ்எஃப்சி அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியது பாகிஸ்தான் ஒரு முறைக்கு 10,000 முறை யோசிக்கணும். இந்தியாவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துறதுக்கோ இல்லை ஒரு போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இல்லை இந்த கேப்பை அதிகப்படுத்திகிட்டே இருக்குன்ற போது பாகிஸ்தானை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியா பாகிஸ்தான் எஸ்கலேஷன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிஎஃப்ஆரோடைய 2020 ரிப்போர்ட் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ ரஷ்யாவுடைய பொசிஷனிங் அப்படியுமே பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வர்றது எல்லாருக்குமே நல்லது, குறிப்பாக புத்தின் அவர்களுக்கு. பட் அவர் இவ்வளோ தூரம் தாண்டி வந்ததுனால அவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்க்கமான முடிவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறார தவிர அதில் இறங்கி வர முடியல. அப்படி தான் பார்கெனிங் நடக்கும். என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு நண்பர் இங்கே கூட கேட்டிருந்தாரு உலகப்போர் அப்படின்ட்டு. உலகப்போருடைய அசஸ்மெண்ட் அப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 40% வாய்ப்புகள் இருக்குது உலகப்போர் வரத்துக்கு. 20% 30% அப்படின்றது வேர்ல்டு வைடு வார்ஃபேர், அதாவது உலகம் முழுக்க சண்டை யுத்தம் வரும்னு சொல்லிட்டு, இதை நான் சொல்லலை, ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவாளர் ஃபிலிப் ஜெய்கோவ் அவர்கள் சொன்னது. அவருடைய ஆர்டிக்கல் வேணும்னா அவரை கூகுள் பண்ணி தேடி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 45% வாய்ப்பு 2100 ஒரு மிகப்பெரிய போர் வர்றதுக்கு. ரஷ்யா நேட்டோ நேரடியாக நேருக்கு நேர் வந்துட்டாங்கன்னா இந்த உலக போர் அப்படின்றத நம்ம இம்மினண்ட்டாகவே பார்க்க முடியும். ஸோ ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஏதோ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கணும், இமேஜ் பூஸ்டை கொடுக்கணும்னு கிடையாது. அவர் சீரியஸாக தான் அந்த முடிவு எடுத்திருக்கார். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.